வணக்கம் நண்பா, நான் உங்கள் டிஒய்ஜி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போது எங்கேயே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் லாங் டேஸ் ஒரு ட்ராவல் தான் போனோம். பைக்கில் சோலோ ரைடு. ஆனால் மோட்டோ விலாக் இல்லை. எப்பயும் நம்ம மோட்டோ விலாகில் தான் போவோம். இன்றைக்கி வந்து மோட்டோ விலாக் இல்லை, ஏன்னா தனியாக தான் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு காட்டுக்குள்ளே போகிறோம். அந்த இடத்துல நம்ம கேமரா நைட்டில் அதிகமாக கிளாரிட்டி இருக்கிறதில்ல. ஸோ பைக்கில் நம்மளும் நம்ம லைஃப் பண்ணது தான் போகிறோம். ஸோ ஒன்றே தான் எடுத்திருக்கேன், வாட்டர் கேனு, அப்புறம் 2 பழம், ஒரு பழம், ஹெல்மெட்டு. ஸோ தனியாக தான் போகிறோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 70-80 கிலோமீட்டர் தாண்டி தான் போகிறோம். நைட்டில் சோலோவாக, அதுவும் அடர்ந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு ரைட் பண்ண போகிறோம். மோட்டோ விலாக் பண்ணிட்டு போகிறேன் என்னான்னு கேட்டிங்கன்னா, இல்லை. ஏன்னா நைட்டில் அதிகமாக கிளாரிட்டி கிடைக்கிறது இல்லை நம்ம 360. ஏன்னா கொஞ்சம் ஸ்க்ராச் ஆகிடுச்சு. ஸோ மோட்டோ விலாக் அதிகமாக பண்ண மாட்டோம். ஆனால் இடையில நான் எங்கெங்கே போகிறேன், என்னென்ன பண்ணுறேன், அடுத்து எங்கே நிறுத்துறேன், எங்கனையெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியுதோ அந்த இடத்துலலாம் வீடியோ எடுத்து எல்லாமே கரெக்டாக கண்டினியூவாக அப்டேட் பண்ணிடுறேன். நம்மளோட சேனல் பற்றி ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ எல்லா கிளிப்பும் கரெக்டாக இருக்கும். அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். எங்கே போகிறேன்னு இப்போயே சொல்லிடுறேன். நம்ம பண்ணாரி அம்மன் கோயில் இருக்கும், அந்த கோயிலோட கோயில் குண்டம் நைட்டு வந்துட்டு குண்டை எரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கி ஆரம்பிச்சிருப்பாங்க 6 மணிக்கு. காலையில் ஏற தொடங்கிடுவாங்க. லட்சக்கணக்கான மக்கள் அங்கே வருவாங்க. அதில் வந்துட்டு குண்டை ஏறுறவங்களே கிட்டத்தட்ட 5000க்கு மேலே இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு கரெக்டாக தெரில, பட் லட்சக்கணக்கான மக்கள்லாம் வருவாங்க. நான் பண்ணாரியம்மன் கோயிலுக்கு வந்துட்டு சின்ன வயசில் போயிருக்கேன் ஃபேமிலியோட. ஸோ இந்த டைம் தனியாக சோலோவாக போகிறேன். அங்கே வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க டேரெக்டாக அப்படியே வந்துடுவாங்க. நம்ம அவங்கள போய் பிக்கப் பண்ணிட்டு போகிறோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நம்ம டேரெக்டாக கோயிலுக்கிட்ட போயிடுவோம், அவங்க அங்கே வந்துடுவாங்க. ஸோ அங்கேருந்து விலாகை கண்டினியூ பண்ணுறேன். அடுத்து எங்கே நிறுத்துறேனோ அங்கே கண்டினியூ பண்ணுறேன். பார்க்கலாம், தொடர்ந்து வாங்க போகலாம். இங்கே போலீஸ் நிற்கிறாங்க, அந்த சைடு இந்த அங்கேயே ஃபுல்லாக போலீஸ். ஸோ எல்லா இடத்துலையும் போலீஸ் வந்துட்டு வண்டி உள்ளே விட்றதில்ல. ஏன்னா அந்தளவுக்கு பார்க்கிங்கே இடம் இல்லை. இங்கே பாருங்கள், நாங்களே ரோட்டுக்கு கீழே இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 கிலோமீட்டர் பக்கம் நம்ம நடந்தால் போகணும். நடந்து போய் அங்கே போய் கோவிலை பார்க்க வேண்டியதாக இருக்கும், கோவில் சைடு சுற்றி பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இங்கேருந்து நான் அப்படி தான் நடந்து தான் போகணும் இந்த காட்டுக்குள்ளே. காட்டுனா மெயின் ரோடு தான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு 12 மணி இருக்கும், 11:45 இருக்கும் இங்கே ரீச் ஆனேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 3 மணி வரைக்கும் இன்னும் வரல. ஓகே, ஃப்ரெண்டு பிடிச்சாச்சு. ஃப்ரெண்டை பார்த்துட்டு இப்போ போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்டுக்கு லைவ் லொக்கேஷன் அனுப்பிட்டு நான் டயருக்கு முன்னாடி ஒரு வண்டி இருந்துச்சு, அந்த பைக்கு பக்கத்தில் டயர்கிட்ட உட்காந்துட்டேன். அப்புறம் பார்த்தா ஃப்ரெண்டு வந்து பின்னாடி தான் பைக்கு நிறுத்திருக்காங்க. ஆனால் எனக்கு தெரியல, ஏன்னா நானே பாதி உறக்கதில்லை, அப்படியே அங்கேயே உட்காந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவர் வந்து நிறுத்திட்டு எங்கடா ஆளை போய் காணோன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போய் ஐஸ் வண்டி இல்லை பேனா வாங்கி பேப்பர் எடுத்து பைக்கிலேயே கால்மி சுபாஷ்ன்னு சொல்லி ஏதோ எழுதி அங்கேயே வச்சுட்டு வந்திருக்காரு. நான் அதையும் பார்க்கல, வண்டியில் உள்ள தண்ணியை மட்டும் எடுத்து குடிச்சிட்டு வந்திருக்கேன். வந்துட்டு இடையில வரும்போது ஃபோன் பண்ணால் பார்த்தா முன்னாடியே போயிட்டு இருந்திருக்காரு. ஸோ இப்போ 2 பேரும் பார்த்துட்டோம், இப்போ ஒன்றா போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ தான் சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டாச்சு. இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வந்திருக்கோம். 24 ஹவர்ஸும் இங்கே அவைலபிளில் இருக்குங்க. மேக்ஸிமம் இந்த பண்ணாரியை சுற்றி உள்ள எல்லா பஸ் ஸ்டாண்டுக்கும் பஸ் இருக்குது, அது 24 ஹவர்ஸ். எல்லா ஊருக்குமே இருக்குது, இந்த பண்ணாரியை சுற்றி உள்ள எல்லா ஊருக்குமே பஸ் இருக்குது. செம்ம க்ரௌடுங்க. அங்கங்கே செக்கிங்லாம் இருக்காங்க கரெக்டாக. செம்ம க்ரௌடு. ஷாப்லாம் ரொம்ப அதிகங்க. எல்லாம் பொரி கடை, அல்வா கடை.
பின்னாடி அலோவ் பண்ண வேணாம், அவங்க எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டுருங்க சார். க்ரௌடில் கொண்டே இறங்குறதே பார்க்க போக முடியலங்க. அந்த அளவுக்கு க்ரௌடு. இப்போ வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு க்ரௌடு. ஜாக்கெல்லாம் கழட்டுற அளவுக்கு ஆயிடுச்சு. நைட்டு குளிர் தூங்க முடியல. இப்போ பார்த்தா இந்த க்ரௌடில் ஜாக்கெல்லாம் கழட்டுற அளவுக்கு செம்ம சூடு. அந்த அளவுக்கு க்ரௌடு. மக்கள்லாம் எப்படி இதில் போய் குண்டை இறங்கி நாங்கள் எப்படி போகிறேன்னு தெரில. சரி பார்ப்போம், இருங்க. உள்ளே போய் பார்க்கணுங்கிற ஒரு ஆசை தான். குதிரையில பவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சொக்காரிடா பாச வச்ச ராசாத்தி. பார்த்தீங்கன்னா விடிய போராடி விடிஞ்சிருச்சு, அப்பயும் முடியலை. நானும் ரொம்ப முயற்சி பண்ணேன், இதை போய் வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குண்டை இறங்குறத நானும் போய் பார்த்துடணும் அப்படின்னு நினச்சேன். பார்க்கவும் முடியல, வீடியோ எடுக்கவும் முடியல. எட்டி சந்தில் எட்டி பார்த்தேன். பட்டு அந்த சம்பவம் மட்டும் நடக்கலை. ஏன்னா செம்ம க்ரௌடு, எத்தனை கணக்கான மக்கள்னு தெரில. ஸோ செம்ம க்ரௌடு. அதனால நம்மளால் வீடியோ எடுக்க முடியல, பார்க்கவும் முடியல. ஸோ சீக்கிரம் அடுத்த ஒரு விலாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோ பாருங்கள். லவ் யூ லாட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.